அதான் ஜூவை திறந்து விட்டாங்க. அது ரசனை இல்லப்பா, அது அட்ராசிட்டி. கவர்மெண்ட் ஸ்கூலு கூரை பிரிச்சு வந்து இறங்கி இருக்கிறானுங்க. நான் மீண்டும் ஒரு முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அந்த கூரையை பிரிச்சு இறங்கினவங்க மேல வெறுமனே வந்து நடவடிக்கை அட்வைஸ் போடாதீங்க சார். நீங்க சின்ன பசங்க நினைச்சு அட்வைஸ் போடுறீங்க. அவன் கூரையை பிரிச்சு இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனாதான் இருப்பான். ஆமா, விசாரிச்சு பாருங்க. ஆமா, அந்த ஸ்கூல் ஆனுவல் டே முடிஞ்சதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு கல்ச்சுரல் எக்ஸாம் முடிஞ்சு போற அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பெஞ்ச் உடைக்கிறது, ஃபேனை திருகிறது, இதெல்லாம் வந்து ஃபன் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ்ல அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. முந்தியாவது வாத்தியார் குச்சி வச்சிருந்தாரு, மிரட்டிக்கிட்டு திரிவாரு. இப்ப வாத்தியார்ட்ட குச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சூழலும் அதை வந்து வெளிப்படையா செய்ய முடியாத ஒரு நெருக்கடியும் அந்த பசங்களுக்கு இருந்துச்சு. அதனால பயந்து மறந்து செஞ்சாங்க. நீங்களுக்கு பூரா அபிஷியலா இதெல்லாம் நீ செய்யலான்னு ஒரு தினவெடுத்த தோலா மாத்துறதுக்குன்னு ஒரு கட்சி வந்திருக்கு. கடந்த காலங்களில் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு, அது நாம் தமிழர். இப்ப அந்த பேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூட பசங்களை இப்படி பொல்யூட் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதுதான் தாவே. எனக்கு ஒரு பெர்சனல் தாக்கல் இருக்குதுல்ல. அதாவது தாவேகா ஆதரவாளராக ஒரு நபர் வந்தார். அவர் ஒரு முஸ்லிமாக இருந்து விட்டார். அவரை வந்து அந்த டிபேட்ல பேசும்போது நாம பொலிட்டிக்கலா பண்ற கவுண்டரை ரிலீஜியஸா பண்ற கவுண்டரா திருச்சார்ல. நேற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன, மரக்கடையில ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட பள்ளிக்கூடம் தான். இஸ்லாமிய பெயர் கொண்ட பள்ளிக்கூடத்தின் கூரையை பிரித்து மேய்ந்திருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமிய விரோதிகள்னு சொல்லலாமா இல்லையா?